Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus, and we have come to the fiction section, and we are going to discuss Jane Austen's famous novel, Sense and Sensibility. This novel was published in 1811, and this novel falls into a novel type called domestic novels because Jane Austen is known to focus on the domestic lives of people during the 19th century. A domestic novel. And இவங்களுடைய நாவலை எந்த ட்ரெடிஷன்ல வைக்கலாம் அப்படின்னா டொமஸ்டிக் ரியலிசம், ரியலிஸ்டிக் போர்ட்ரேயல் ஆஃப் ஹியூமன் லைஃப். இப்ப சமூகத்தை பார்த்ததை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாவலுக்குள்ளார அப்படியே கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி தான் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜேன் ஆஸ்டின் அப்படிங்கிற ஆத்தரை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு தென் வி வில் மூவ் ஆன் டு த நாவல். ஜேன் ஆஸ்டின் எந்த டைம்ல இருந்து எந்த டைம்ல வாழ்ந்தவங்க அப்படின்னா ஷீ லிவ் டியூரிங் 1755 to 1817. Okay, 1755 to 1817. அப்போ இவங்க வந்து ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் நாவலிஸ்ட். அண்ட் வாட் டிட் ஷீ ரைட் அபவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷீ ரோட் அபவுட் the lives of the ordinary people. யாருடைய வாழ்க்கையை பற்றி எழுதினாங்க? She wrote about the lives of the ordinary people during the early 19th century in England. English people உடைய அந்த ordinary people உடைய domestic life, not the public life. The personal அகம் லிட்ரேச்சர் நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, சங்க இலக்கியத்தை ரெண்டா பிரிப்போம், அகநானூறு புறநானூறு. அகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப், இட்ஸ் கால் த டொமஸ்டிக் லைஃப். தி அதர் ஒன் இஸ் கால் த பப்ளிக் லைஃப். இங்க தி டொமஸ்டிக் லைஃபை பத்தி பேசினாங்க. ஸோ இவங்களுடைய நாவல்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் த நாவல்ஸ் என்ன கேட்டகரிக்குள்ள வரும் அப்படின்னா ஜானர்னு சொல்லும்போது இட் கம்ஸ் அண்டர் காமெடி ஆஃப் மேனர்ஸ். எந்த ஜானருக்குள்ள வரும்? It comes under the genre called comedy of manners. What is comedy of manners? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்படின்னா it is a type of comedy which actually satirizes the life of people. Okay, it's a kind of satire on the lives of people. Okay, what do you mean by satire? What do you mean by satire, teachers? Silly things done by the people. கொஞ்சம் வாய்ஸ் கட் ஆகுதே டீச்சர்ஸ். Let me put it here for you. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் a genre that satirizes the social behavior. It criticizes the social behavior or the value of a particular class or group, particularly the upper class people, the so-called elites. And this type of comedy was very popular in the late 17th century and the early 18th century. And இது எதுக்காக அப்படின்னா the aim of this kind of genre, it is to highlight the insincerity and the shallowness of the British aristocracy, the so-called nobility or the so-called elite people உடைய அந்த shallowness காட்டுறதுக்கு, இந்த ஹிப்போக்ரஸியை காட்டுறதுக்கு, வேடகாரி தனத்தை காட்டுவதற்கு, வெளிவேடம், அந்த உடுப்புல வந்து பயங்கரமா அப்படியே ரிச்சுன்னு காட்டுவாங்க, ஆனா உள்ள வந்து என்ன இருக்கும்? கூவமே இருக்கும். வெளியில ரொம்ப வர்ச்சுவஸா இருப்பாங்க, ஆனா உள்ள இன்டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அத அப்படியே சித்தரித்து காட்டுவதுதான் காமெடி ஆஃப் மேனர்ஸ். காமெடி ஆஃப் மேனர்ஸ் சொன்னோம்னா நமக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு பிளே ரைட் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரணுமே. somebody who popularized comedy of manners in the 18th century. ஆர்பி ஷெரிடன் ஒருத்தர் இருப்பாரு. ஆர்பி ஷெரிடன், ரிச்சர்ட் பிரின்ஸ்லி ஷெரிடன். நமக்கு பிரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் இருக்குல்ல டீச்சர்ஸ், அதை எடுத்துட்டாங்களோ? The School for Scandal இருக்கு சார். இருக்கா? ஓகே, இருக்கு. That work is a beautiful example of comedy of manners. அந்த பீப்புளுடைய outwardly behavior and the inwardly action and the inwardly intentions அப்படியே தோல் உரித்து காட்டுவது.
வெளிப்புறத்துல ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சுட்டு இருப்பான், ஆனா உள்ள வந்து அவனோட இன்டென்ஷன் ரொம்ப மோசமா இருக்கும். இதை அப்படியே ஆடியன்ஸுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறது, தட் இஸ் கால்டு satire. அப்ப இவங்களுடைய ஒர்க் வந்து அந்த மாதிரியான ஒரு ஒர்க். அண்ட் most of her works focused on courtship and about marriage. courtshipனா what is the work of a woman during that time அப்படின்னா இல்லைன்னா in order to find a life partner. Pride and Prejudice-னு ஒரு ஒர்க் இருக்கு. what is the opening line of Pride and Prejudice? நீங்க வீட்ல போய் பாருங்க. Okay, what is the opening line of Pride and Prejudice? This is a homework for you. Is there anybody who has any information? Again from Jane Austen தான். அந்த லைனை மட்டும் நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து போடுறேன். You just look into it. That will tell clearly what is the mindset of people during Jane Austen's time. நார்மலா டைட்டில் ஆஃப் த ஒர்க் வந்து இட்டாலிக்ஸ்ல போடணும், ஆனா இந்த மாதிரி அனோட்டேஷன்ஸ் பண்ணும்போது அது பண்ண முடியல. So I am putting it within inverted quote. The opening line of Pride and Prejudice by Jane Austen என்ன சொல்லுதுன்னா, it is a truth universally acknowledged. It's a universally acknowledged truth. என்ன, a single man in possession of a good fortune must be in want of a wife. ஒரு ரிச் மேன் இருக்கா, சிங்கிள் மேன் இருக்கானா, அவனுக்கு நிறைய சொத்து இருக்குன்னா அவனுக்கு ஒரு மனைவி என்பவள் மிகவும் முக்கியம். இது அப்படியே ரிவர்ஸாகவும் புரிஞ்சுக்கோங்க. அதுதான் ஜேன் ஆஸ்டினுடைய நாவல்ஸ். ஒரு பெண் அப்படின்னா அவளுடைய லைஃப் டைம் கோல் என்ன அப்படின்னா, இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அ லைஃப் பார்ட்னர் அண்ட் டு செட்டில் டவுன் இன் லைஃப். அந்த கணவனை சந்தோஷம் மகிழ்ப்பது, குழந்தை பெற்றுக் கொள்வது, அந்த டொமஸ்டிக் லைஃப்ல அந்த குழந்தைகளை வந்து எப்படி வளர்த்து அவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஒருவேளை பெண் குழந்தைகளா இருந்தா அந்த பெண் குழந்தைகளுக்கு எப்படி நல்ல வரன்களை தேடுவது அப்படிங்கிறதே தான் ஃபோக்கஸா இருந்தது அந்த டைம்ல இருந்த டொமஸ்டிக் நாவல்ஸ். அண்ட் திஸ் நாவல் ஆல்சோ ஃபால்ஸ் இன்டு தட் கேட்டகரி. நவ் இப்போ இந்த ஜேன் ஆஸ்டன் எழுதிய நாவல்ஸ் எல்லாம் பாருங்களேன் ஒரு தடவை ஒரு லிஸ்ட். ஏன்னா இதை கேட்டகரி இதை வந்து குரோனாலஜி படி அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா நெட் எக்ஸாம் மாடல்ல இது இருந்ததுன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் நீங்க எதிர்பார்க்கலாம். chronologically arrange the novels of Jane Austen. அப்போ ஆப்ஷன் ஏ இதை வேற வேற ஆர்டர்ல போட்டிருப்பாங்க. 4 தடவை போட்டு ஏதாவது அந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணுதான் கரெக்டான குரோனாலஜியில இருக்கும். அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி ஒரு இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னா கிளிக் பண்ணணும், இல்லை OMR பேஸ்ட்னா ஷேட் பண்ணணும், கரெக்டான ஆப்ஷனை ஷேட் பண்ணணும். ஓகே, the first novel that was published is Sense and Sensibility. When was it published? 1811. அடுத்தது Pride and Prejudice 1813, Mansfield Park 1814, Emma 1815. Then Persuasion and Northanger Abbey, they were almost written in 18 what is it? They were written little early, but it was published after the death of Jane Austen in the year 1817. So it is called published posthumously. It's called posthumous publication. அந்த ஆத்தர் இறந்ததற்கு பிற்பாடு அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, பெர்சுவேஷனும் நார்த்தங்கர் ஆபேயும். சரி, இப்போ சம் பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, when was it published? 1811. ஓகே, அதை இங்க போட்டு வச்சிருவோம், ஏன்னா நீங்க மறந்துடக்கூடாது. இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1811. அண்ட் ஃபர்ஸ்ட் அவங்க எப்ப அதை எழுத தொடங்கினாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. ஜேன் ஆஸ்டன், she started drafting Sense and Sensibility in the year 1759 while she was living in a place called Steventon. Steventon அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த போது இந்த நாவல் எழுத தொடங்கி இருக்காங்க. And what is the original title given? What is the first title? What is the original title of Sense and Sensibility அப்படின்னு கேட்டீங்கன்னா, her working title சொல்லலாம், இல்ல ஒரிஜினல் டைட்டில்னு சொல்லலாம். ஒரிஜினல் டைட்டிலா அவங்க மைண்ட்ல வச்சிருந்த ஒர்க் என்ன அப்படின்னா, the title is Eleanor and Marianne. Eleanor and Marianne அப்படிங்கிற டைட்டில் தான் கொடுத்தாங்க. மரியன்னு சொல்லலாம், Eleanor and Marianne. It focused on 2 characters. The 2 characters are female characters. Eleanor, the other one is Marianne அப்படி வச்சுக்குவோம். அப்ப அவங்க பின்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கேரக்டர் பேஸ்டா போடாம
அந்த கேரக்டர் வந்து என்ன ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க, அவங்களுடைய ஆட்டிடியூட் என்ன மாதிரி இருந்தது, வாட் வர்ச்சு தே இம்பாடிட் அப்படின்னு காட்டுவதற்கு என்ன பண்ணாங்கன்னா டைட்டில மாத்திட்டாங்க. எலியனர் அப்படிங்கிற கேரக்டர் வாஸ் a வெரி சென்சிபிள் கேரக்டர். சாரி, சென்ஸ் அப்படின்னா வெரி ரேஷனல் கேரக்டர். who was very rational, who represents reason in sense and sensibility. Eleanor represents reason. Sensibility அப்படின்னா emotions, feeling and emotion. Sensibility na என்ன teachers? feeling and emotion. ஏறக்குறைய நீங்க ஜேன் ஆஸ்டின் வாழ்ந்த காலம் இருக்குல்ல, எந்த டைம்ல அவங்க வாழ்ந்தாங்க? 1775 to 1817. அப்ப what was the literary movement which was popular during this time அப்படின்னு பாத்தீங்கன்னா there were two movements. ஒரு மூமெண்ட் வந்து ஃபேடிங் ஸ்டேஜ்ல இருந்தது, இன்னொரு மூமெண்ட் வந்து it was invading the world. ரெண்டு மூமெண்ட் வந்து அந்த ரெண்டு மூமெண்ட் உடைய டிரான்சிஷன் பீரியட்ல வாழ்ந்த ஒரு ரைட்டர் தான் ஜேன் ஆஸ்டின். வாட் ஆர் த டூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் இஸ் ரொமான்டிக், தி அதர் ஒன் இஸ், சொல்லுங்க பார்க்கலாம், என்லைட்டன் மூமெண்ட். ரெண்டு மூமெண்ட் உடைய சங்கமம் தான் ஜேன் ஆஸ்டின். என்னென்ன மூமெண்ட்? ரொமான்டிக் மூமெண்ட், இன்னொரு மூமெண்ட் என்ன? என்லைட்டன்மெண்ட் மூமெண்ட். இப்போ ரொமான்டிக் மூமெண்ட் gave importance to what அப்படின்னு கேட்டீங்கன்னா, romantic movement did not give importance to logic, whereas enlightened movement gave importance to logic. அப்ப லாஜிக் வந்து ரொமான்டிக் மூமெண்ட்டுக்கு முக்கியம் இல்ல. எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இன்ட்யூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க ரீசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாஜிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஐ எம் புட்டிங் இட் ஹியர். இட் for this moment sensibility was very important. Sensibility was important. Okay, when we say sensibility, emotions were important, feelings were important, okay, intuition was important. Okay, whereas இந்த பக்கத்துல ஒரு மூமெண்ட் இருக்கு, enlightened movement which gave importance to reason, cause and effect. reason நம்ம என்னன்னு சொல்றோம்? cause and effect. Okay, it gave importance to intellect. It did not give importance to feelings and emotions. அப்ப இந்த ரெண்டையும் blend பண்ணி ரெண்டு கேரக்டர் இந்த நாவல்ல கொடுக்குறாங்க. ஒன்னு ஏலியனா, இன்னொன்னு மேரியன். And initially it is stated that the novel was written in the form of a novel in letter format, but the novel was revised to be of the ordinary form. என்ன ஃபார்ம்ல மாத்திட்டாங்க? முதல் வந்து எபிசோலரி நாவல் ஃபார்ம். எபிசோலரி நாவல் ஃபார்ம்னா என்ன ஃபார்ம் டீச்சர்ஸ்? டக்குன்னு யாருடைய நேம் வந்து உங்க மைண்ட்ல வந்துட்டு போகணும்? எபிசோலரி நாவல் ஃபார்ம். எபிசோலரி நாவல் in the form of letters. டக்குன்னு யார் அந்த ஃபார்ம் வந்து பாப்புலரைஸ் பண்ணது? ரிச்சர்ட்சன். யா, ரிச்சர்ட்சன். அவருடைய ஃபுல் நேம் என்ன? ஹென்றி ரிச்சர்ட்சன். அப்படியா? சாமுவேல் ரிச்சர்ட்சன். Okay, Samuel Richardson who popularized this form. ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர். ஓகே, Pamela or Virtue Rewarded, அப்புறம் Clarissa, The History of a Young Lady, The History of Sir Charles Grandison அப்படிங்கிற மாதிரி ஒர்க் எல்லாம் எழுதின சாமுவல் ரிச்சர்ட்சன் பாப்புலரைஸ் பண்ண ஒரு நாவல் ஃபார்மேட். அந்த மாதிரி அவங்க இனிஷியலா எழுதினதாகவும், பிற்காலத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அதை ஒரு
சாதாரண ஒரு நாவல் நரேஷன்ல கொடுத்ததாகவும் நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். Jane Austen revised the text while she was in a place called Chawton in 1809-10. Okay, and then who became the publisher அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பப்ளிஷர் கண்டுபிடிச்சதுல பெரும் பங்கு யாருக்கிட்ட இருந்தது அப்படின்னா, ஜேன் ஆஸ்டனுடைய பிரதர், Jane's brother Henry. He became an informal literary agent and he found a publisher. The publisher உடைய பேர் வந்து தாமஸ் எகர்டன். அண்ட் என்ன பண்ணாங்க, இவருக்கு வந்து ரொம்ப ரிஸ்கிங், he risked publishing the work. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the writer is a female. நமக்கு ஏற்கனவே வந்து ஒரு எஸ்ஸே படிச்சிருக்கிறோம். லிட்டரரி கிரிட்டிசிசம் எந்த யூனிட் 8 Towards a feminist poetics. Who wrote that work? Elaine Showalter. Elaine Showalter, while speaking about the 3 phases of feminism, the first phase என்ன? Feminist, female. இல்ல, கரெக்டான ஆர்டர் சொல்லுங்க. The first phase. Feminine phase. Feminine. The second phase is feminist. The third phase is female. Feminine phase அப்படின்னா, where women were writers but they were writing they were writing novels but they did not use their own name but they were using pseudonym. அதே மாதிரி இங்க ஏன் அவங்க சூடோனிம் எழுதுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல பெண்கள் புத்தகங்கள் எழுதுனா அதை வந்து யாருமே பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, யாரும் வாங்கி படிக்க மாட்டாங்க. ஆண்கள் எழுதினால் மட்டும்தான் வாங்குவாங்க. இட் வாஸ் a டைம் ஆஃப் patriarchy. அதனால பெண் எழுத்தாளர்கள் என்ன பண்ணாங்க, ஆண்கள் பெண்களை எப்படி சித்தரிப்பார்களோ அதே போல் ஸ்டீரியோ டைப்ஸை கிரியேட் பண்ணி தான் இவங்க என்ன பண்ணாங்க, நாவல் எழுதுனாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு ஆண் வந்து பெண்ணை எப்படி சித்தரித்திருப்பாரோ அதே மாதிரி சித்தரித்து தான் ஜேன் ஆஸ்டனும் எழுதுனாங்க நாவல். ஓகே, அப்ப இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, with lot of difficulty she published the book and the book was published in the end of October 1811 and it was published anonymously. அந்த டைட்டில் பேஜ்ல ஒரே ஒரு தகவல் மட்டும் கொடுத்திருந்தாங்க, என்ன அப்படின்னா, by a lady. அவங்க pseudonym. What is the pseudonym of Jane Austen in the novel? What is it? Sense and Sensibility ன்னு கேட்டாங்கன்னா, it is simply this. What is this அப்படின்னு கேட்டீங்கன்னா, by a lady அப்படிங்கிறது தான் pseudonym. இதுதான் அவங்க வந்து பேரா கொடுத்தாங்க. இப்ப யார் அந்த லேடி அப்படிங்கிற தகவல் எல்லாம் அவர் கொடுக்கவே இல்லை. சரி, மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்னா, மொத்தம் ஒரு 50 சாப்டர்ஸ் இருக்கு. ரொம்ப சின்ன புக்கு தானே நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய நாவல்லாம் இல்ல, சின்ன நாவல், 50 சாப்டர் தான் இருக்கு. ஓகே, and the novel was a very successful one. சரி, இந்த ஸ்டோரி யாரை பத்தி அப்படின்னா, it focuses on 2 sisters. Who are the 2 sisters அப்படின்னா, one is Eleanor, the other one is Marianne Dashwood. Dashwood is the name of the family. Okay, did you get that, teachers? Dashwood family-யை சேர்ந்த 2 சிஸ்டர்ஸ் பத்தியதான கதை. இப்ப ஸ்டோரி எப்படி சார் தொடங்குது அப்படின்னா, இந்த டேஷ்வுட், மிஸ்டர் டேஷ்வுட் dies in the beginning of the novel and இவருக்கு வந்து அவர் மட்டும் இறந்திருந்தா கூட பிரச்சனை இருந்திருக்காது. என்ன பிரச்சனை அப்படின்னா, he had 2 wives. He had 2 wives. அங்கதான் பிரச்சனையே தொடங்குது. இந்த அப்பா சாகும்போது என்ன பண்ணாருன்னா, according to English tradition, when a father is about to die, you need to leave a will. According to the will, the property will be entrusted to the male heir. The property will be entrusted to a male heir. அப்ப இவங்களுக்கும் எலியனர், மரியான் டாஷ்வுட், இவங்க 2 பேருமே வந்து ஏற்கனவே இவங்க தாய் வழி, இவங்க அம்மா வேற, இவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க அப்பா என்ன பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னொரு திருமணம் பண்ணி இருக்கிறாரு. அதுல ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி எல்லா சொத்தையும் ஒன்ட்ட கொடுத்துறேன், நீ என்ன பண்ற, உன்னுடைய ஸ்டெப் மதர் அண்ட் உன்னுடைய சிஸ்டர்ஸை வந்து நல்லா பாத்துக்கோ அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டு இறந்து போறாரு. ஆனா
The boy promised the father that he will take care of his stepmother and his sisters, but he becomes elusive. He becomes elusive. அப்படின்னா என்ன? ப்ராமிஸ் அவன் கீப் பண்ணல. அதனால என்ன பண்றாங்க? அந்த வசதியான ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு என்ன பண்றாங்க? They are moving to a cottage in a rural area called Devonshire. Did you get that, teachers? Devonshire அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போயிருவாங்க. அங்க போகும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு கேர்ள்ஸுமே they will be romantically attached with two men, but how their romantic relationships get distorted, how it gets disturbed, and how they are able to patch their lives அப்படிங்கிறது தான் இந்த நாவலே. சரியா? எலியனர் ஓப்பனா எதையும் சொல்ல மாட்டா. ஆனா மேரியன் is in love with the man, that the man deserts her initially. The man deserts her initially and he goes after some other ladies. அவன் வேற மாதிரி ஒரு ஆளா இருக்கான். கடைசியா அவன் திரும்பி வருவான். ஆனா இவன் என்ன பண்ண மாட்டா? அவனை ஒத்துக்க மாட்டா. She will accept the love offer from a senior man. நீங்க பாத்தீங்கன்னா, மேரியன் is just 17 years old girl who is matched with a 35-year-old man. Okay, அது ஏன் அப்படி அவ பண்ணா அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த ஸ்டோரிக்குள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. சரிங்களா? இப்போ முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படியே பார்த்துட்டு நம்ம டக்குன்னு முடிச்சிருவோம். என்ன அப்படின்னா, எலியனர் is the elder girl. When the novel begins, she is 19 years old. How old is Eleanor? 19. 19. She is 19 and she represents sense. Sense and rationality. When you are highly rational, you will be completely planning everything. அதே நேரத்துல Marianne represents sensibility, which means she is emotional and she is impulsive. Impulsive na ready to jump into risk. Risk எல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய இம்பல்சிவ் மென் விமன் இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ப்ரொபோசல்ஸ் வருது, அந்த ப்ரொபோசல்ஸை ரேஷனல் அப்ரோச் பண்றவங்க கொஞ்சம் லைஃப்ல ஸ்டெடி ஆயிடுவாங்க. இமோஷனல் அப்ரோச் பண்றவங்க ராங்கான ஒரு பர்சனை சூஸ் பண்ணி லைஃப்ல கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்து விளங்காம போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேர்ள் தான் மரியான். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். இப்போ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, எலியனர் அந்த கேரக்டர் இருக்காங்களா, எலியனர் loves a man by name Edward Ferrars. Okay, and Edward Ferrars அவ லவ் பண்ணிட்டு இருக்கும்போது there is an information that Edward Ferrars is already engaged with another girl. அதை கேட்டோன்னே எலியனர் becomes heartbroken. அப்ப பிற்காலத்துல இந்த ஸ்டோரி அப்படின்னு நகரும் பொழுது we get to know that எலியனருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, Ferrars is married to the girl whom he loved அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஆனா ஸ்டோரியோட எண்ட்ல நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரப்போகுது. என்ன அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு தெரியாம ஒரு சீக்கிரட்டா இவன் வந்து என்கேஜ் ஆயிருந்தான்ல, அந்த என்கேஜ்மெண்ட் விஷயம் வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மா வந்து இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சோன்னு என்ன பண்ணாங்க, she disowns Edward Ferrars and she gives all the property to her second son. அந்த செகண்ட் சன் கிட்ட ப்ராப்பர்ட்டி எல்லாம் போனோன்னு அந்த கேர்ள் டு whom Edward Ferrars was secretly engaged என்ன பண்றா, she breaks the relationship and she goes to marry the brother of Edward Ferrars. And Edward Ferrars is now free from the clutches of mother, and towards the end he gets back to Eleanor and says, I don't have property, but all the while I was in love with you. நான் வந்து அவ பின்னாடி போனது தப்பு தான், ஆனா உன்னோட லவ் என்ன புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப மை ஹார்ட் இஸ் ஃபுல்லி ஃபார் யூ அப்படின்னு எலியனர்ட்ட போறாங்க. எலியனர் நினைச்சிருந்தா, ஒருவேளை அவ சென்சிபிள் உமனா இருந்தா, ஒருவேளை இமோஷனல் உமனா இருந்தா, நீ என்ன வேணான்னு சொல்லிட்டீலடா, நான் இப்போ உனக்கு வேணான்னு சொல்லிடுறேன் அப்படின்னு அவ விரட்டி இருக்கலாம். ஆனா என்ன பண்றா, கொஞ்சம் ரேஷனலா யோசிக்கிறா. ஒரு மனுஷன் என்ன பண்றான், வேற ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல என்கேஜ் ஆன பையன் சீக்கிரட்டா என்கேஜ்மெண்ட்ல இருந்தான். ஆனா காசு பணத்தை தேடி அந்த பொண்ணு போயிட்டா, இப்ப அவன் தனியா இருக்கிறான். ஆனா
அவன் திருந்தி இப்ப நம்ம கிட்ட வந்திருக்கான் அப்படின்னு அவ அந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணி ஹாப்பியா வாழ பாக்குறா. அதே நேரத்துல இந்த இமோஷனல் ஆஸ்பெக்ட ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மரியன் என்ன பண்றா? She is in love with a fellow called John Wilborough. And this Wilborough என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, at one point of time அவனுடைய உண்மையான கேரக்டர் தெரியாம இவன் பின்னாடி போயிட்டா. He is a worst character. He is a womanizer. He is a womanizer. அவன் வந்து என்ன பண்றான், இவளுக்கு பை பை சொல்லிட்டு எதுவுமே சொல்லிக்காம லண்டனுக்கு போயிடுறான். இவளும் என்ன பண்றா, பிற்காலத்தில் லண்டன்ல போகும்போது அவனை எப்படியாவது பார்த்து திருப்பியும் அந்த லவ் அஃபேரை வந்து கனெக்ட் பண்ணணும்னு பாக்குறான். ஆனா அவன் என்ன பண்றான், இவளை கண்டுக்காம வேற ஒரு லேடியோட போறான். அந்த லேடியோட என்ன பண்றான், திருமணமும் ஆயிடுது. திருப்பியும் அந்த லேடியை விட்டுட்டு இங்க வந்து இவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா இவன் வந்து நோ அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப இடையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, Helena towards the end of the novel settles with Edward and Marianne. She marries a senior man who is really interested in her by name Colonel Brandon. Did you understand the teachers? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீதிய அடுத்த செஷன்ல பார்ப்போம். Thank you, teachers.